யோசிச்சு பாருங்க, நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றோம், நிறைய படிக்கிறோம், நம்ம பேரண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை பர்ஃபெக்டா ஃபுல்ஃபில் பண்றோம், கஷ்டப்பட்டு ஒரு ஜாபை வாங்குறோம். அவ்வளோ பண்ணியுமே திடீர்னு ஒரு நாள் அந்த எம்டினஸ் ஏன் எதுக்குன்னே தெரியல. உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கு, ஆனா தூக்கமும் வரல. ஹாப்பியா இருக்குமான்னு கேட்டா அதுவும் சொல்ல தெரியல. இந்த வீடியோல நம்ம எல்லாருமே கோ த்ரூ பண்ற ஆனா யாருமே பேசாத டாபிக் பத்தி பேச போறோம். உண்மையா சொல்லணும்னா இந்த எக்ஸாஷன், இந்த எம்டி ஃபீலிங், இது எதுவுமே உங்க தப்பு இல்லை. இதுக்கு பேர் தான் பர்ன் அவுட். நீங்க உங்க வாழ்க்கையில எங்கேயுமே தோத்து போகும். இது உங்களுக்கும் நடந்திருக்கு, எனக்கும் நடந்திருக்கு. இப்ப பிரச்சனை என்னன்னா, தமிழ் சொசைட்டில இதை பத்தி யாருமே பேசுறது கிடையாது. அதனால அவங்க தனித்தனியா அவங்களுக்குள்ளேயே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. மெக்கன்சியோட 2024 ரிப்போர்ட் படி உலகத்துல இருக்க ஜென்சி ஒர்க்கர்ஸ் ஆல்மோஸ்ட் 86% ஆஃப் த பீப்புள் வந்து பர்ன் அவுட்டால பாதிக்கப்பட்டிருக்காங்க. 86%. உங்களோட கொலீக்ஸ், ரூம்மேட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் எல்லாருமே இதால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா நம்ம என்ன சொல்றோம், அது நார்மல், லைஃப்னா இப்படிதான் இருக்கும், நீ ரொம்ப வீக்கா இருக்க, உன் பேரண்ட்ஸ் பாரு எப்படி கஷ்டப்படுறாங்க. இது எம்பத்தி இல்ல, சப்ரெஷன். இந்த வீடியோல 3 திங்ஸ் பார்ப்போம். 1, பர்ன் அவுட்னா என்ன அப்படின்னு. 2, தமிழ் கல்ச்சர் இன்னும் இதை எப்படி மோசமா மாத்துறாங்க அப்படின்னு. 3, இதுக்கான சொல்யூஷன். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் 2019 ஒஃபிஷியலா சொல்றாங்க, இந்த பர்ன் அவுட் அப்படின்றது வந்து எந்த டிசீஸும் இல்லை, ஆனா இட் அஃபெக்ட்ஸ் யுவர் மைண்ட் அண்ட் பாடி. இந்த பர்ன் அவுட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு மொத்தம் 3 சைன்ஸ் இருக்கு. 1, எக்ஸாஷன். தூங்கியுமே ரொம்ப டயர்டா இருக்கும். வீக்கெண்ட் நல்லா ரெஸ்ட் பண்ணியுமே வந்து மண்டே ஆச்சுன்னா ஒரு மாதிரி ஹெவியா இருக்கும். 2, சினிசிசம். ஒர்க்ல, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, இவங்க யார்கிட்டயுமே, லைஃப்ல எல்லார்கிட்டயுமே எதுவுமே மீனிங்ஃபுல்லா ஃபீல் ஆகாது. 3, இன்எஃபெக்டிவ்னஸ். உன் லைஃப்ல உன்னோட பெஸ்ட்டை போட்டாலுமே அது உனக்கு பெஸ்டா ஃபீல் ஆகாது. லாஸ்ட் வீடியோ பேரண்ட்ஸ் வெர்சஸ் ட்ரீம்ஸ், அந்த வீடியோவில் நான் தமிழ் பேரண்ட்ஸோட மைண்ட் செட் பற்றி சொன்னதை நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க, அந்த இடத்துல ரெஸ்ட்டுக்கு இடமே இருக்காது. ஆல்மோஸ்ட் எல்லாருமே இந்த 3 சினாரியோஸில் ஏதாவது ஒன்று திக்கில தான் இருப்பீங்க. சினாரியோ 1, த ஐடி ஃப்ரெஷர். ஆஃபர் லெட்டர் வந்த அன்னைக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும், அவ்வளோ ஹாப்பினஸ். ஆனால் ஒரு 6 மாதம் கழிச்சு மிட் நைட்ல ப்ரொடக்ஷன் இஷ்யூ, வீக்கெண்ட் டிப்ளாய், மேனேஜர் ப்ரெஷர், எக்ஸட்ரா எக்ஸட்ரா. 12th படிக்கும்போது ஒன்று டிஎன்பிஎஸ்சி, இல்லை நீட், இல்லை ஜேஇ, இந்த 3ல ஏதாவது ஒன்று சேஸ் பண்ண வைக்கிறாங்க பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸோட சாக்ரிஃபைஸை நம்ம கில்ட்டா ஃபீல் பண்றோம். நம்ம ரெஸ்ட் எடுத்தா ரொம்ப கில்ட்டியா ஃபீல் ஆகுது. நம்ம விளையாண்டா நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்றோம்னு தோணுது. சினாரியோ 3 வந்து ஒரு செட்டில்டு பர்சனோட. சேலரி வருது, ஆனா லைஃப் ஒரு மீனிங்ஃபுல்லாவே இல்லை. தமிழ் கல்ச்சர்ல எமோஷனல் வல்னரபிலிட்டினாலே வீக்னஸ் அப்படின்னு சொல்லி வளர்த்துருக்காங்க. நம்மள அப்பா கஷ்டப்பட்டார், அம்மா சாக்ரிஃபைஸ் பண்றாங்க, ஆனா அதுக்கு நம்மளும் சஃபர் ஆகணும்னு ஒன்றும் இல்லையே. ஓகே, இதுக்கு நாம இப்போ என்னதான் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட், உங்களுக்கு பர்ன் அவுட் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கோங்க, அதை அட்ரஸ் பண்ணுங்க. ஐ எம் கோயிங் த்ரூ பர்ன் அவுட் அப்படின்னு சொல்ல வந்து பயப்படாதீங்க. யார்கிட்டயும் சொல்ல வேணாம், ஃபர்ஸ்ட் நீங்க உங்ககிட்ட சொன்னாலே போதும். நீங்க அதை டினை பண்ற வர உங்களால ரெக்கவர் ஆக முடியாது. செகண்ட் வந்து, ஒரு வீக்ல உங்களோட டைம் எங்கெல்லாம் போகுது அப்படின்னு ட்ராக் பண்ணுங்க. எது எனர்ஜி கொடுக்குது, எது எனர்ஜி எடுக்குது அப்படின்னு ட்ராக் பண்ணுங்க. இது ஜாப்ல மட்டும் இல்லை, ரிலேஷன்ஷிப், சோஷியல் மீடியா எல்லாத்தையுமே சேர்த்துடும். எல்லாரும் இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு வெக்கேஷன் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீங்க ஆக்சுவலா நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா, நீங்க ஒரு வெக்கேஷன் போயிட்டு வந்த பிறகு அப்ப ஃபர்ஸ்டா போற நாள் தான் வந்து இன்னும் ரொம்ப மோசமா இருக்கும். ஸோ நீங்க மைக்ரோ ரெஸ்ட் எடுக்க பழகிக்கணும். அப்படின்னா சாப்பிடும் போது ஃபோன் இல்லாம சாப்பிடுறது, ஈவினிங் எங்கேயா வெளியே போறது, வாக்கிங், மெடிடேட், அந்த மாதிரி. அடுத்து வந்து, இது யார்கிட்டயாச்சும் சொல்லிடுங்க. ஃப்ரெண்டோ, பார்ட்னரோ, தெரபிஸ்டோ, யாரா இருந்தாலும் சரி. தமிழ் கல்ச்சர்ல கவுன்சிலிங் போறேன் அப்படின்னு சொன்னாலே ஒரு ஜட்மெண்ட் வரும், எனக்கு புரியுது. ஆனா உங்க மென்டல் ஹெல்த் ஸ்ட்ரேஞ்சர்ஸோட ஒப்பீனியனோட ரொம்ப இம்பார்ட்டன்ட். கீப் க்ரோயிங்.